என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மனதுருக்கம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மாற்கு முதல் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் முடிய. மனதுருக்கம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். மாற்கு முதல் அதிகாரம் 40வது வசனம். இந்த சிறு பகுதியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில படிப்பினைகள் அடங்கியுள்ளன. முதலாவது, குஷ்டரோகி இயேசுவிடம் மிகுந்த பணிவுடன் வந்து, அதாவது அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறான். அந்த பணிவு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இரண்டாவது, இயேசு மனதுருகி கையை நீட்டி குஷ்டரோகியை தொடுகிறார். நோயாளிகளை காணும்போது நமக்கும் மனதுருக்கம் தேவை. இயேசு தன் மனதுருக்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் அவனை தொடுகிறார். இயேசு தேவகுமாரன். அதனால் அவர் தொட்டவுடன் குஷ்டரோகம் சுகமாயிற்று. நாம் தொட்டால் குஷ்டம் நமக்கல்லவா ஒட்டிக்கொள்ளும் என்று யோசிக்கலாம். உண்மைதான். குஷ்டம், பன்றி காய்ச்சல் போன்ற நோய்கள் தொட்டால் அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தினால் கூட தொற்றிக்கொள்ளலாம். சில பலவீனமான நோயாளிகளுக்கு நம்மிடமிருந்து கூட சில நோய்க்கிருமிகள் பரவக்கூடும். எனவே எச்சரிக்கையோடு விலகி இருப்பதும் அவசியமே. ஆனால் நம் மனதுருக்கத்தையும் அன்பையும் காண்பிக்கும் வகையில் ஏதாவது செய்தாக வேண்டும், அன்னை தெரேசாவை போல. மூன்றாவது, உம்மால் ஆகும் என்று குஷ்டரோகி கூறிய கூற்று இயேசுவுடைய வல்லமையின் மீதிருந்த விசுவாசத்தை உணர்த்துகிறது. இந்த விசுவாசம் நமக்கும் தேவை. நான்காவது, ஆனாலும் உமக்கு சித்தமானால் என்று குஷ்டரோகி கூறுவது தன்னை தாழ்மையாய் ஆண்டவரது சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதை உணர்த்துகிறது. அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது கடினமான ஆனால் கட்டாயமான காரியம். ஐந்தாவது, நோய் நீங்கிற்று. இஸ்ரவேலரின் பிரமாணத்தின்படி ஆசாரியரிடம் காண்பித்து சாட்சியாக காணிக்கை செலுத்தும்படி இயேசு கூறுகிறார். இப்படி சமுதாய விதிகளை, சபை விதிகளை, நாட்டின் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டியது நமது கடமை. மனதுருக்கம் உள்ள இயேசு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் கண்டிப்பாய் இருக்கிறார். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். உம்மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஜெபம். தேவாதி தேவனே, உம்முன் என்னை தாழ்த்துகிறேன்.
உம் சித்தப்படி எனக்கு நன்மைகளை தாரும். உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் புத்தியையும் தாரும். ஆமேன்.